இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கெண்ட காஸ்ட்ல இருக்கிற ஏரியா. இன்றைக்கி சண்டேங்கிறதால நேரத்திலே வேலை முடிஞ்சவங்க ஓட்டி இருக்காது. அதனால் ஒரு வாரம் சமைக்கிறதுக்கான சமையல் ஜாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பைனியர் பாயிண்டில் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், சிக்னலுக்கு அந்த ஒரு அரிசி மூட்டை கொண்டு தூக்கிட்டு வந்துட்டு வாங்க நண்பர்கள். இப்படி தான் வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு சண்டே ஆகும்போது காய்கறிகள் எல்லாம் வாங்கி வச்சு சமைச்சு சிக்கனமாக இருந்து ஊருக்கு வந்து காசு பணம் அனுப்புகிறாங்க வறுமையை ஒழிக்கிறதுக்காக. ஏன் என்னடா வறுமை ஒழிக்கிறதுக்காக? நம்ம ஒரு குடும்ப வறுமையை ஒழிச்சா தான் நாட்டோட வறுமை முடியும். இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து வறுமை ஒழிப்பு தினம் கொண்டாடிட்டு இருக்கிற வேலையில் சீனா வந்துட்டு இன்றைக்கி கணக்கெடுப்பு எடுத்து ஐநாவில் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. சீனா வந்து வறுமை கோட்டுக்கு யாரும் கிடையாது, வறுமையை நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக கணக்கு எடுத்து பிஸ்னஸ் ரீதியாக அவங்க வருமானம் கணக்கு காட்டி நாங்கள் வறுமையிலேருந்து மீண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐநா வந்து 2030க்குள்ளே நீங்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வறுமை ஒழிச்சிடும் உங்கள் நாட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து 2025 வந்து வறுமையை ஒழிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் வந்து பிகம் வல்லரசு தான். அது ஆல்ரெடி வல்லரசாக தான் வந்து அந்த நாட்டில் உள்ளவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இனி வந்து வருங்காலங்களில் வந்து அதிகாரப்பூர்வமான வல்லரசாக வந்து சீனா வந்து அறிவிக்கப்படும் உலக நாடுகளால். எல்லாம் கண்டுபிடிப்பும் பயங்கரமான கண்டுபிடிப்பு தான் சைனா.